السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மிக பெரும் கிருபையால் இந்த சங்கையான ரமதான் மாதத்தில் நாம் முழுமையாக தராவீஹ் தொழுகையில் குர்ஆனை ஓதி நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். இந்த தௌஃபீக்கை தந்ததற்கு அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். முழுமையாக குர்ஆனை ஓதுவதற்கும் அதை காதால் கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறானே, இதுவே அவன் நமக்கு செய்த மிகப்பெரிய உபகாரமாக இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, இன்றைய தினம் இப்பொழுது நாம் கடைசியாக சூரத்து நாஸை ஓதிவிட்டு இரண்டாவது ரக்காயத்திலே சூரத்துல் பக்ராவினுடைய துவக்க பகுதியை ஓதினோம். நம்முடைய ஆபாக்கள் நமக்கு வழமையாக்கி தந்திருக்கக்கூடிய முறை இது. காரணம் என்னவென்று சொன்னால், குர்ஆனை ஓதினோம் அதோடு முடித்து விட்டோம் என்பதில்லை, மீண்டும் துவங்கி விட்டோம் என்பதை உணர்த்துவதற்காக இப்படி ஒரு வழமையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நாம் என்று குர்ஆனை ஓதினாலும் குர்ஆனை ஓதினோம் முடித்தோம் என்று இருப்பதற்கு குர்ஆன் அல்ல. குர்ஆன் என்பது மீண்டும் 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 நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். முடித்து விட்டோம் என்ற நிலை வரக்கூடாது என்பதால் தான் நம்முடைய ஆபாக்கள் மீண்டும் சூரத்துல் பக்ராவை ஓதி அதனுடைய துவக்க பகுதியை ஓதி ஆரம்பித்து வைக்கக்கூடிய வழமையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே நாம் இந்த நேரத்திலே மனதிலே உறுதி கொள்ள வேண்டும், சங்கியான ரமதான் மாதத்திலே நாம் குர்ஆனை ஓதினோம் என்றால் இதோடு நாம் முடித்துவிடக்கூடாது. ஏனைய காலங்களிலும் குர்ஆனை ஓதுவதை நாம் வழமையாக்கி கொள்ள வேண்டும். ரமதான் மாதத்தில் குர்ஆனை ஓதிவிட்டு குர்ஆனை அழகான துணிகளிலே உரையிட்டு வீட்டிலே பூட்டி வைத்துவிட்டு அடுத்த ரமதானிலே குர்ஆனை திறப்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய அன்றாட நாட்கள் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை கொண்டு தான் துவங்கக்கூடிய தினமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நமக்குள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓதாமல் எந்த தினமும் நம்மை விட்டும் கழிந்து விடக்கூடாது என்பதை நம்முடைய மனதிலே உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய அருள்கொடையாக இருக்கிறது, மிகப்பெரிய முஅஜிஸாவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான முஅஜிஸாத்களை அல்லாஹ் கொடுத்தாலும் கூட அவற்றிலே மிக உயர்ந்த முஅஜிஸாவாக இந்த அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபை பார்த்து ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர். குர்ஆன் ஷரீஃபில் இருக்கும் கருத்துக்களை பார்த்து அதற்கு முன்னால் போட்டி போட முடியாமல் சரணடைந்தவர்கள் எத்தனையோ பேர். ஆனால் அத்தகைய குர்ஆன் நம் கையிலே வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த குர்ஆனை நாம் ஓதுவதில் கவனம் செலுத்துகிறோமா? அந்த குர்ஆனை சிந்திப்பதில் கவனம் செலுத்துகிறோமா? அந்த குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய சட்ட திட்டங்களை அறிந்து கொள்வதில் கவனம் செலுத்துகிறோமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதால் அல்லாஹ் ஏராளமான பாக்கியங்களை தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்ஆனை ஓதுவதின் காரணத்தினால் துஆ கேட்பதற்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கிறானோ, அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவைகளை கேட்க வேண்டும், ஆனால் முழுமையாக குர்ஆன் ஓதுதலே ஈடுபட்டிருப்பதால் தன்னுடைய துஆ கேட்பதற்கு கூட நேரம் இல்லாமல் ஒருவன் இருந்தானேயானால் அவனுக்கு என்னென்ன தேவையோ அவைகளை அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய சிறப்பு குர்ஆனை ஓதுவதற்கு இருக்கிறது என்றால் நாம் அதிலே எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ அவர்கள் ஓதும் பொழுது ஒவ்வொரு எழுத்திற்கும் பகரமாக அல்லாஹ் 10 நன்மைகளை கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகிறீர்கள் என்றால் அது ஒரு எழுத்து அல்ல, மாறாக அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. எனவே அலிஃப் லாம் மீம் என்று நீங்கள் ஓதினாலே உங்களுக்கு 30 நன்மைகள் கிடைக்கிறது என்றார்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் அவர்கள். அவ்வளவு நன்மைகளை அள்ளித் தரக்கூடியது குர்ஆன். அலைக பிதிக்ரில்லாஹி வ திலாவத்தில் குர்ஆன். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதையும் குர்ஆனை ஓதுவதையும் நீங்கள் என்றும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு நூருல் லக ஃபிஸ் ஸமா ஃபைன்னஹு திக்ருல் லக ஃபிஸ் ஸமா வ நூருல் லக ஃபில் அர்தி. இந்த குர்ஆனை ஓதுவது வானத்திலே உங்களை நினைவு கூற செய்யக்கூடியதாக இருக்கிறது, பூமியிலே உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். யார் குர்ஆனை வளமையாக ஓதி வருகிறார்களோ, குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ, குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு மறுமை நாளில் சொல்லப்படும் இக்ரா வர்தகி கமா குந்த துரத்திலு ஃபித் துன்யா வரத்தில் கமா குந்த துரத்திலு ஃபித் துன்யா ஃபஇன்ன மன்சிலதக் இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா. இப்பொழுதும் நீ குர்ஆனை ஓதிக்கொண்டே இரு, உயர்ந்து கொண்டே செல். நீ ஒவ்வொரு வசனத்தை ஓதும் பொழுதும் உன்னுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். கடைசி வசனத்தை நீ ஓதும் பொழுது எத்தனை உயர்வான தரஜாவில் நீ இருக்கிறாயோ அதுதான் உனக்கான இடம் என்று அவனிடத்திலே சொல்லப்படும் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமான பெருமக்களே, குர்ஆனோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனோடு நம்முடைய வாழ்க்கை என்றும் ஒன்றித்து இருக்க வேண்டும். குர்ஆனோடு யார் இருக்கிறார்களோ அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்லுல்லா என்று சொன்னார்கள். அஹ்லுல்லா, அல்லாஹ்வின் குடும்பத்தார் என்றார்கள். அல்லாஹ்விற்கு குடும்பம் கிடையாது, பெற்றோரும் இல்லை, பிறந்தோரும் இல்லை. ஆனால் யார் குர்ஆனோடு தொடர்பாக இருக்கிறார்களோ அஹ்லுல் குர்ஆன் ஹும் அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு, அல்லாஹ்வின் பிரத்யேக பார்வைக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் கண்ணியமான பெருமக்களே, எனவே நாம் இந்த நேரத்திலே குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை ஓதக்கூடிய வளமையை நாம் என்றும் விட்டுவிடக்கூடாது. இந்த ரமதான் மாதத்தில் நாம் எவ்வளவு குர்ஆனை ஓதினோமோ, அதுவும் ரமதான் மாதத்தில் தொழுதோமோ, நோன்பு நோற்றோமோ, இவைகளெல்லாம் மீதமுள்ள காலங்களுக்கு நமக்கு படிப்பினையாக ஆகிவிட வேண்டும். ரமதான் மாதம் நோன்பு நோற்றோம் என்றால் லஅல்லக்கும் தத்தகூன் என்று அல்லாஹ் சொன்னானே, தக்வாதாரிகளாக நீங்கள் ஆகுவதற்காக நோன்பை கடமையாக்கினோம் என்றான். அந்த தக்வா என்பது ரமதானோடு முடிந்து விடுவதல்ல. ரமதானுக்கு பிறகும் ஏனைய 11 மாதங்களிலும் இந்த நோன்பு கற்றுத்தந்த பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையை மிளிர செய்ய வேண்டும், ஒளிமயமாக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்கே இத்தனை நாட்கள் உரை நிகழ்த்தப்பட்டது என்று சொன்னால் அந்த உரைகள் எல்லாம் நாம் காதால் கேட்டுவிட்டு அழகாக பேசினார் என்று சொல்லிவிட்டு கலைந்து செல்வதற்கானது அல்ல. நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வோடும் ரசூலோடும் தீனோடும் தொடர்புடையதாக மாற்றுவதற்காகத்தான் என்பதை உணர்ந்து கொண்டு பேசப்பட்ட செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொன்னால் அதுதான் சொன்னவனுக்கும் பிரயோஜனம், கேட்டவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாலு அலல் கைரி கஃபாயிலிஹி, ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துச் சொல்பவன் அதை செய்தவனை போல என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலை நாம் பின்பற்றும் பொழுதுதான் ஏற்படும். எனவே கண்ணியமான பெருமக்களே, இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக ஆகிவிட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக ஆக்க வேண்டும். குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனின் ஞானத்தை கற்கக்கூடியவர்களாக, ஆலிம்களாக நம்முடைய பிள்ளைகளையும் நாம் உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் உறுதி கொள்ள வேண்டும். யார் அப்படி குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மறுமையிலே கிரீடம் அணிவிக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாக்கியம் வேண்டும் என்றால் நாம் நம் பிள்ளைகளுக்கு குர்ஆனை மனனம் செய்ய வைக்க வேண்டும், குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்ய வைக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமையில் கிரீடம் அணிவிக்கப்படும் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கிரீடம் என்பது சூரியனைப் போல பிரகாசமாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், பெற்றோருக்கு இவ்வளவு என்றால் ஓதியவனுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கை இன்றைய தினத்திலே நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமதானில் நாம் திறந்த குர்ஆன் எல்லா நாட்களிலும் நம்முடைய வீட்டில் திறந்திருக்க வேண்டும். எல்லா நாட்களிலும்
நம்முடைய வீட்டில் குர்ஆன் திறந்திருக்க வேண்டும், குர்ஆன் ஓதப்பட வேண்டும். முந்தைய காலங்களிலே மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் வீட்டினுடைய பெரியவர்கள் சிறியவர்கள் என்று அனைவரும் அமர்ந்து ஓதிய குர்ஆன், அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஔராதுகளை ஓதினார்கள், குர்ஆனை எடுத்து ஓதினார்கள். அந்த சப்தங்கள் எல்லாம் மறைந்து விட்டது. சுபஹ் தொழுகைக்கு பின்னால் வீடுகளிலிருந்து ஓதக்கூடிய சப்தம் கேட்கும், அந்த சப்தங்கள் எல்லாம் மறைந்து விட்டது. அல்லாஹ் மீண்டும் அதை நம்முடைய ஊரிலே ஹயாத்தாக்க வேண்டும். நம்முடைய ஊர் முன்னால் எப்படி இருந்ததோ அதே போல குர்ஆனோடு தொடர்புடைய ஊராக மாற வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அதற்கு நம்முடைய கையில் இருக்கக்கூடிய அலைபேசியில் சற்று கீழே இறங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது குர்ஆனோடு தொடர்புடையதாக ஆகிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஈருலக வாழ்க்கையும் ஒளிமயமானதாக ஆகிவிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று வேண்டிக் கொண்டு இப்பொழுது நாம் ஹத்முல் குர்ஆனுடைய துஆவை ஓத இருக்கிறோம். அந்த துஆ முழுமையாக ஓதிய குர்ஆன் ஷரீஃபை வசீலாவாக வைத்து அதை பொருட்டாக வைத்து கேட்கப்படக்கூடிய துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல அமல்களை செய்து அதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதை நமக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். எத்தனையோ இறைநேசர்கள் சஹாபா பெருமக்கள் குர்ஆனை ஓதிய பின்னால் வீட்டிலே மக்களை எல்லாம் அழைத்து ஒன்று கூட்டி வைத்து நான் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறோம், இப்பொழுது நிறைவாக துஆ ஓதுகிறோம், ஆமீன் சொல்லுங்கள் என்று எல்லோரும் அமர்ந்து துஆ ஓதிய செய்திகள் எல்லாம் வரலாற்று கிரந்தங்களில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வளமையைத்தான் நாமும் இப்பொழுது ஹத்முல் குர்ஆனுடைய துஆவாக ஓதுகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் ஓதிய குர்ஆனை கபூல் செய்து கொண்டு, நாம் ஓதிய குர்ஆனை ஏற்றுக்கொண்டு அதில் ஏதேனும் குறைகள் நடைபெற்றிருந்தால் அவைகளை தன் அருளால் மன்னித்து அந்த குர்ஆனை வசீலாவாக வைத்து நாம் கேட்கக்கூடிய இந்த துஆவையும் அல்லாஹ் தன் அருளால் கபூல் செய்வானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.